கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கைமார்களுக்கு இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல நான் ஆண்டவரோட வார்த்தையை விசேஷமாக பேச விரும்புகிறேன். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை, அது பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆங்கிலத்தில் நாம் பார்ப்போம்னா, I can do everything through Christ who strengthens me. இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், உங்களை பலப்படுத்துகிற நம்முடைய அன்பான இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்க அவர் மீது நம்பிக்கை வைத்து, அவர் மீது விசுவாசம் வைத்து, ஜெபத்தோடு, அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் தந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். வெறும் அவரை நம்பி மட்டும் இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போதுமா? இல்லை. இங்க இருக்கிற வசனம் அழகா தெளிவா சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு செயல் இருந்தாதான் ஆண்டவர் எனக்கு சக்சஸ் கொடுப்பார். If I do something, then definitely he will give me success. I can do everything. I can do everything through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. செயல் இல்லாத பட்சத்தில் வெற்றி இருக்காது. அவர் ஜெயத்தை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்மள நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா, சில பிள்ளைங்க படிப்பாங்க அதே டைம் ஜபத்தோடு கூட எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கான ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சும்மா கடமைக்குன்னு புக்கை திறந்து வச்சு உக்காந்துக்கிட்டு அப்படி டீச்சர்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டு, பெற்றோரை ஏமாற்றிக்கிட்டு, நான் ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணிடுவாருன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க படிக்காமலே எக்ஸாமில் போய் ஃபேஸ் பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருவாருன்னு ரொம்ப ஒரு மடத்தன்மையாய் விசுவாசிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அப்படிலாம் இல்லைன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அப்படியே பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் அப்படி இருந்தேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், என் சாட்சியோடு கூட நான் சொல்லுவேன்னா, நானும் ஒழுங்காக படிக்காமல் சும்மா வீட்டில் சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்கன்னு புக்கை திறந்து வச்சு கடமைக்குன்னு உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் நான் படிக்கவே மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். Unless you do something, I can't do anything. நீ படிக்காத பட்சத்தில் நான் ஜெயம் கொடுக்க முடியாது. நீ விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுற, ஓகே ஆண்டவரே, இவங்களுக்கு முன்னாடிலாம் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் ஜெயம் பெற்றுறணும், இவங்களுக்கு முன்னாடிலாம் நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே, நீ கேட்கறது ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன், நீ படிக்காம என்னால் ஜெயம் தர முடியாது. அந்த நிமிஷத்துல இருந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுத்தார், வெற்றி கொடுத்தார். படிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த நேரத்தில், ஜெயம் பெறவே முடியாது அப்படி இருந்த நேரத்தில், எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நாலேஜை வச்சு, எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் படிக்கிற தன்மையை வச்சு படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோட 10th எக்ஸாம்ஸ்லையும் சரி, என்னோட +2 எக்ஸாம்ஸ்லையும் சரி, படிக்கவே பாஸ் பண்ணவே மாட்டான்னு சொன்ன எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் என்னை பாஸ் பண்ண வச்சு இன்னைக்கு ஆண்டவர் அவரோட ஊழியத்தையும் செய்கிறதான பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். God will give you success. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். He will give you strength. Unless and until you study, you will never be succeeded in your exams. நீங்க படிக்கணும். I can do everything. அவர் பலன் கொடுப்பார், படிக்கிறதுக்கு பலன் கொடுப்பார், சக்சஸ் கொடுப்பார். இன்னைக்கு நீங்க எனக்கு படிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். படிக்கிறதுக்கு பலன் தாங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஆயத்தமாக்கப்படுற வேலையை நீங்க பண்ணணும். உங்க டீச்சர்ஸ்க்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணி பண்ணணும். உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற நாட்களில் ஆகிலும் யூ ஹாவ் டு கெட் சீரியஸ். அந்த சீரியஸான நோட்டோடு கூட நீங்க படிக்கும்பொழுது நான் சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பார். அவர் ஸ்ட்ரென்த் கொடுப்பார். ஆனா he wants you to do something. அவர் நீங்க எதுவுமே செய்யாம உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும்னா அவர் நிச்சயமா கொடுக்க மாட்டார்.
நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானத்தை வச்சு ஆனால் என்னால் படிக்க முடியலன்னு புக்கு திறந்தாலும் தூக்கமாக வராமல் இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. தட் இஸ் வேர் ஜீசஸ் இஸ் டெல்லிங், ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த், டூ சம்திங். அந்த கொஞ்சமாவது அந்த தூக்கம் வர நேரத்துக்காவது புக்கை திறக்கிறீங்க இல்லையா, அதையாவது நீங்கள் பண்ணணும். நம்மளை சில பேர் அப்படியே உட்காருவோம், என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம், படிக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். He will give you strength. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆனால் He wants you to do something. நீங்கள் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன், அந்த செயலை நீங்கள் செய்யணும். எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு இல்லையா, அந்த செயலை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆகவே இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ் எழுத போகிற இந்த காலகட்டங்களிலே ஒரு அன்பான சகோதரனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டூ சம்திங், ஸ்டடி வெல். அப்படியே அமைதியாக இருந்துடாதீங்க, ஆண்டவர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி இப்போ அவங்கள வச்சு எப்படியாவது ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காருவா, எப்படியாவது காப்பி அடித்து எழுதிடலாம். நோ நோ நோ, நான் சொல்லுகிறேன், நீங்கள் படிப்பீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பலனை you would bring forward if you would put a small effort in this area. I'm telling you, definitely He will give you strength. அது மாத்திரமல்லாமல் இந்த வசனத்தை கேட்கிற பெரியோரும் சிறியோரும் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த வசனம் அநேக வேலைகளில் இந்த வெற்றியின் பக்கமாக இருக்கிறவங்களுக்கே போய் சேராமல் இருக்கும். ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்தார், நான் ஜெயம் பெற்றேன். I can do everything through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இந்த போட்டியில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு, ஜெயம் பெற்றேன் அப்படின்னு ஒரு வின்னிங் நோட்லேயே இருக்கிறது போட நிறைய நேரம் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், பவுல் இந்த வசனத்தை எழுதும்பொழுது அவர் சிறைச்சாலைக்குள்ளிருந்து எழுதுகிறார். கஷ்டத்தின் மத்தியில், இன் ஹிஸ் ஸ்ட்ரகிள், இன் ஹிஸ் பெயின், he is writing this verse. அதனால தான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், பசியிலையும் பட்டினியும் எனக்கு இருக்க தெரியும், எல்லாவற்றிலும் in everything I'm content. எந்த நிலைமையிலும் மனரபியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது போல இங்கே பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை பலனை நாடுறீங்களா? If you want the strength of God, then you must be ready for everything. You must be ready for everything. பசிக்கும், பட்டினிக்கும், போராட்டங்களுக்கும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது தான் இந்த வசனத்தின் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த மாலை வேளையில் இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேவை பார்க்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் நிச்சயமாக உண்டு. ஆனால் நீங்கள் அந்த செயலை செய்யணும். அந்த செயலை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த வேலையில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நன்மையினால் அலங்கரிப்பீராக. விசேஷமாக இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெயத்தினால் நிரப்புவீராக. எனக்கு படிக்க முடியலையே, படிக்கிறது என் மைண்டில் நிற்க மாட்டேங்குதே, எனக்கு படிக்கும் போதெல்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லுகிற எல்லா பிள்ளைகளுக்கு நடுவிலும் இந்த கிருபையும் பலனும் ஞானமும் இறங்கி வருவதாக அவர்களை ஆசீர்வதித்து கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்க, பலத்தினால் இடைக்கட்டுங்க. நீங்க எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களுடைய பலனை கொடுத்து ஜெயத்தினால் இடைக்கட்டுவீராக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டே மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் அடுத்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.